ஒகேனக்கலுக்கு சுற்றுலா வந்த பயணிகள் சீறிவரும் காவிரி ஆற்றின் அழகை கண்களால் மட்டுமே பார்த்துவிட்டு கால்களை கூட நினைக்காமல் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்கின்றனர். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுகுமார். விவரங்களை பதிவு செய்யலாம். பல ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இரண்டாவது நாளாக நீர்வரத்து அதாவது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இன்று வினாடிக்கு 57,000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் ஆற்றில் குளிக்கவும் பரிசல் பயணம் மேற்கொள்ளவும் மாவட்ட நிர்வாகம் இரண்டாவது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இன்று விடுமுறை தினம் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் தடை இருப்பதை தெரியாமல் இன்று அதிக அளவு சுற்றுலா பயணிகள் வந்திருந்தனர். இவர்கள் இன்று குளித்துவிட்டு பரிசல் பயணம் மேற்கொள்ளலாம் என நினைத்திருந்த பொழுது மாவட்ட நிர்வாக தடை விதிக்கப்பட்டுள்ளதால் கயிறுகளை கட்டி காவல்துறையினர் ஆங்காங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் அதாவது குளிக்கவாது விடவில்லை, தண்ணியால் கால்களில் தொட்டு நினைத்து தலையில் தெளித்துக் கொண்டு செல்கிறோம் என்று காவல்துறையிடம் கேட்டபோது காவல்துறையினர் பாதுகாப்பு கருதி மாவட்ட நிர்வாகம் தடை விதிக்கப்பட்டுள்ளதால் எந்த சுற்றுலா பயணிகளையும் குளிக்க அனுமதிக்கப்படவில்லை. இதனால் இன்று குடும்பத்துடன் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இருந்து குளிக்கவும் தண்ணீரை பார்க்க மட்டுமே முடிந்தது. ஆனால் குளிக்க முடியவில்லை என்று ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். இந்த தண்ணீர் வரத்தானது கடந்த 2 நாட்களாகவே காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக ஒகேனக்கலுக்கு ஒரே இரவில் 65,000 கனஅடி தண்ணீர் வந்தது. இன்று இரண்டாவது நாளாக 57,000 கனஅடியாக தண்ணீர் சற்று குறைந்து சென்று கொண்டிருக்கிறது. மேலும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை தொடர்ந்தால் சுற்றுலா பயணிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதிக்கும் என்பதால் இன்று நாளை அல்லது நாளை மறுநாள் தண்ணீர் குறைந்தால் சுற்றுலா பயணிகளை அனுமதிக்குவார்கள் என்று தெரிகிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி சுகுமார்.